வெல்கம் டு அருணா ஸ்டடி பாயிண்ட் சேனல். இந்த பதிவில் ஹெட்ரோசைக்ளிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஐசோப்ரின், டெர்ஃபினாய்ட்ஸ். டெர்ஃபினாய்ட்ஸ்னால் ஐசோப்ரின் யூனிட் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஹெட் டு டைல் ஃபேஷனில் ஐசோப்ரின் யூனிட் லிங்க் ஆயிருந்தால் டெர்ஃபினாய்ட்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்காசிவ் மெத்திலேஷன், அதனால ஆல்கலாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்கலாய்ட்ஸ்னால் பார்த்தோம்னா பிளான்ட்லேருந்து கிடைக்கிற பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். இங்கே வந்து நைட்ரஜன் ஹெட்ரோசைக்ளிக் இருக்கும், நைட்ரஜன் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்க் இருக்கும். இந்த நைட்ரஜனில் மெத்திலேஷன் நடக்கும், அதான் நம்ம எக்ஸாசிவ் மெத்திலேஷன் சொல்கிறோம். ஸோ இதுவும் கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்குது. ஃபெல்லிங் சொல்யூஷன் கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் கார்போஹைட்ரேட்டில் ஆல்டிஹைடு குரூப் இருக்கும். ஸோ இந்த ஆல்டிஹைடு குரூப்பு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபெல்லிங் சொல்யூஷன் யூஸ் ஆகும். ஸோ இது கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்குது. ஆப்ஷன் டி, டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ டெர்ஃபினாய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ என்னன்னு பார்த்தோம்னா பாலிநியூக்ளியோடைட், நியூக்ளிக் ஆசிட். இது டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ வந்து டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லலாம், ஆர் பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான ஸ்டேட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் ஷேப்டு ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி பை த ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட் குரூப்பு பெப்டைடு லிங்கேஜால் லிங்க் ஆகிருக்கிற 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ஹெச் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்க்கும் ஒரு அமினோ ஆசிடில் இருக்கிற என்ஹெச் குரூப்புக்கும் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் ஆஃப் அனதர் ஒன் அமினோ ஆசிட் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஆல் த காமன் அமினோ ஆசிட் பிலாங் டு த எல் ஃபேமிலி. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். மோஸ்ட்டாக ப்ரோட்டீனில், நேச்சுரல் ப்ரோட்டீனில் இருக்கிற எல்லா அமினோ ஆசிட்மே வந்து எல் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி, த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டெஸ்டரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டெஸ்டரி ஸ்ட்ரக்சர்னு நான் பார்க்கும்போது ஓவரால் ஷேப் ஆஃப் த ப்ரோட்டீன் சொல்கிறது தான் வந்து டெஸ்டரி ஸ்ட்ரக்சரு. இது வந்து எலாங்கட்டரி ஸ்ட்ரக்சரில் இருக்கா ஆர் ஃபோல்டரில் இருக்கான்னு சொல்கிறது வந்து டெஸ்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். எலாங்கட்டில் இருந்தால் அது வந்து ஃபைப்ரோஸு ப்ரோட்டீன், ஃபோல்டு டைப் இருந்தால் குளோபுலர் ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஸோ டெஸ்டரி ஸ்ட்ரக்சர் வந்து வெதர் இட் இஸ் குளோபுலர் ஆர் ஃபைப்ரோஸ்ன்னு சொல்கிறது தான் வந்து டெஸ்டரி. பட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சரில் ப்ரோட்டீன் வந்து எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா ஹெலிக்ஸில் இருக்கா ஆர் பிளேட்டட் ஷீட்டில் இருக்கா அப்படின்றது தான் வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ இதான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்க்கும்போது ப்ரோஸ்தட்டிக் குரூப் இன் எ ப்ரோட்டீன் இஸ் தட் விச் இஸ் நாட் அன் அமினோ ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ப்ரோஸ்தட்டிக் குரூப்னு என்ன பார்த்தோம்னா ஒரு கோஃபேக்டர், இது டைட்டாக பைண்டாக இருக்கும். ப்ரோட்டீன் ஆர் என்சைம் கூட டைட்டாக பைண்டாக இருக்கிற அந்த குரூப் தான் வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப்னு சொல்லுவோம். இது வந்து பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் பாலிபெப்டைட் குரூப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விட்டமின், சுகர், லிபிட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப்னு சொல்லலாம். சம் மெட்டல்ஸையும் நம்ம ப்ரோஸ்தட்டிக் குரூப் சொல்லுவோம். பட் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அமினோ ஆசிட். இது வந்து அமினோ ஆசிடோட ஒரு பார்ட் இல்லை. ஸோ டி ஆப்ஷனும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பிப்ரிடின் இஸ் மச் மோர் பேசிக் தென் பிரிடின். பிரிடின்னா 6 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். இது பிரிடின். பிப்ரிடினா ரிடக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இந்த காம்பவுண்ட் தான் நம்ம பிப்ரிடின்னு சொல்லுவோம்.
இங்கே நைட்ரஜன் வந்து sp2 ஹைப்ரிடேஷனில் இருக்குது. பிப்ரிடினில் sp ஹைப்ரிடேஷனில் இருக்குது. ஸோ இந்த பிப்ரிடின் வந்து மோர் பேசிக் தென் பிரிடின்றது கரெக்டு. ஸோ இதோட பேசிட்டி பார்த்தோம்னா பிப்ரிடினுக்கு அதிகமாக இருக்கும், பிரிடினுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, இன் ஐசோகுயினோலின் நைட்ரஜன் இஸ் கிவன் த நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஐசோகுயினோனா திஸ் ஒன் ஆஃப் த ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். இது ஐசோகுயினோலின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்பர் வைக்கும்போது இது 1, இங்கே 2 நம்பர் வைப்போம். ஸோ நைட்ரஜனோட நம்பர் வந்து இங்கே 2 இருக்குது. ஸோ இன் ஐசோகுயினோலின் நைட்ரஜன் இஸ் கிவன் த நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஃபிரோல் இஸ் அசிடிக் அண்ட் ரியாக்ட் வித் KOH கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபிரோல்னா 5 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரஜன் காம்பவுண்ட். இங்கே இமினோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த இமினோ ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும், பொட்டாசியத்தால் ரீப்ளேஸ் ஆகலாம். இந்த இமினோ ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு பை பொட்டாசியம் ஆர் சம்டைம்ஸில் மெத்தில் குரூப்பால் கூட ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ இதில் நம்ம பொட்டாசியத்தால் ரீப்ளேஸ் ஆகிறதால ஃபிரோல் இஸ் அசிடிக் அண்ட் ரியாக்ட் வித் KOH வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எலக்ட்ரோஃபைலிக் அட்டாக் இன் pyridine occur at C3 position. pyridine 6 member heterocyclic nitrogen compound. இதுக்கு நம்பர் வைக்கும்போது 1, 2, 3, 4, 5 and 6 இருக்குது. ஸோ இந்த தேர்டு பொசிஷன் அண்ட் ஃபிஃப்த்து பொசிஷன் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். சப்போஸ் தேர்டு பொசிஷன் ஆக்குபையாக இருந்தால் 2 or 4ல் நடக்கலாம். பட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா செகண்டு, 4 and 6th பொசிஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும் அட்டாக். எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் இன் pyridine occur at C3 பொசிஷன். இங்கே 3 பொசிஷன் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். இன் ஐசோகுயினோலின் நைட்ரஜன் இஸ் கிவன் த நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 2னு தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், 1 இருக்கனால இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் டீல் வித் சொல்லியிருக்காங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்கிறோம்னா அமினோ ஆசிட்லாம் எந்த செக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு நம்ம பார்க்கும்போது 2 டைமென்ஷனல் டிஸ்கிரிப்ஷனில் அமினோ ஆசிட் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றது தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் நாட் அண்ட் அல்கலைட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ரெட்டிகுலின், ஆப்ஷன் பி ரிசர்ஃபைன், ஆப்ஷன் சி செக்யூலின், ஆப்ஷன் டி மார்ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து செக்யூலின்றது தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். செக்யூலின்றது வந்து ட்ரை டெர்ஃபினைடு. ஸோ இது வந்து டெர்ஃபினைட்ஸு, இது ஆல்கலைடு இல்லை. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ரெட்டிகுலின், ரிசர்ஃபைன், மார்பின் தீஸ் ஆர் அல்கலைட்ஸ். ஸோ அல்கலைட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் which can extract from the plant which contain nitrogen heterocyclic ring. நைட்ரஜன் இருக்கிற ஒரு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் இருக்கும், இது அல்கலைட்ஸ் சொல்லலாம். ஸோ எது அல்கலைட்ஸ் இல்லைனா செக்யூலின். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி இஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேசிசிட்டியோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஆப்ஷன் இல்லை தயோஃபின், பிரிடின், பிப்ரிடின் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுமே அதுதான் இருக்குது.
இப்போ தயோஃபின் என்னன்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெயின் ஹெட்ரோசைக்ளிக் ரிங். இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் இது. ஸோ இங்கே இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அரோமேட்டிக் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். இது வந்து தயோஃபின். பிரிடின்னு பார்த்தோம்னா 6 மெம்பர் ரிங் இருக்கும். 6 மெம்பர் நைட்ரஜன் இருக்கிற ஒன்று தான் வந்து பிரிடின்னு சொல்கிறோம். பிப்ரிடின்னா இது ரிடக்ஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து பிப்ரிடின். ஸோ இங்கே வந்து நைட்ரஜன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருக்குது. பிரிடினில் sp2ல இருக்குது. ஸோ இந்த பிரிடினில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டஸ் நாட் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அரோமேட்டிக் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது. ஸோ வந்து பேசிக் நேச்சரில் இருக்கும். பிப்ரினும் ஆல்சோ பேசிக். ஸோ இதனோட பேசிட்டி கம்பேர் பண்ணும்போது sp3 இருக்கனால ஈஸியாக அது புரோட்டனேஷன் நடக்குங்க. ஸோ மோர் பேசிக் வந்து பிப்ரிடின். பிரிடின் வந்து லெஸ் பேசிக்கு. தயோஃபின் வந்து லீஸ்ட் பேசிக்கான்னு பார்த்தோம்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இது லீஸ்ட் பேசிக் சொல்கிறோம். அப்போ ஆர்டர் வந்து பிப்ரிடின் கிரேட்டர் தென் பிரிடின் கிரேட்டர் தென் தயோஃபின். இப்போ தயோஃபின் லீஸ்டாக இருக்கிற ஆன்சர் வந்து சி அண்ட் பியில் இருக்குது. ஸோ இதில் இந்த ஆர்டர் பார்க்கும்போது பிப்ரிடின் பிரிடின் தயோஃபின் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question. Secluin takes up 6H2 molecule and would not react with sodium amyl alcohol. These two reactions imply the question கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் secluin has 6 double bonds conjugated to each other. Option B, secluin has 6 double bonds not conjugated to each other. Option C, secluin has 6 double bonds in the ring system. D, secluin has 6 double bonds separated by heteroatoms கொடுத்துருக்காங்க. செக்லின்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை டெர்பினாய்டு. ஸோ அந்த ட்ரை டெர்பினாய்டில் ஐசோப்ரின் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிளியராக தெரிஞ்சிருது. செக்லின் ஹஸ் 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 6H2 மாலிகுல் அங்கே அடிஷன் ஆகுது. ஸோ அந்த டபுள் பாண்ட் வந்து கான்ஜுகேட்டட் டு ஈச் அதராக இருக்கா, கான்ஜுகேட்டடாக இருக்கா, நான் கான்ஜுகேட்டடாக இருக்கா, ரிங் சிஸ்டமில் இருக்கா, ஆர் ஹெட்ரோ ஆட்டம்னால செப்பரேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நாட் கான்ஜுகேட் டு ஈச் அதர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டு. இந்த ஸ்ட்ரக்சரு பார்க்கும்போது தெரியும். செக்லினில் நாட் கான்ஜுகேட் டபுள் பாண்ட்ஸ் தான் இருக்கும். 6 நாட் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ ஆன்சர் பி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question. The method used to open the heterocyclic ring in morphine. Morphineன்றது வந்து ஒன் ஆஃப் த அல்கலைட்ஸ். ஸோ அங்கே வந்து N ஹெட்ரோசைக்ளிக் ரிங் இருக்கும். ஸோ இந்த N ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கை ஓப்பன் பண்ணுறது நம்ம ஹாஃப்மன் எக்ஸ்காசிவ் மெத்திலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Heterocyclic ring in morphine is opened by often excaustic methylation. Next question. Indole, இங்கே indole molecule கொடுத்துருக்காங்க. undergoes Mannich reaction to form கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இண்டோலில் ஒரு தேர்டு பொசிஷன் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். Mannich reaction பார்த்தோம்னா ஃபார்மால்டிஹைடு இருக்குது அண்டு செகண்டரி அமீன் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் நம்மளுக்கு CH டபுள் பாண்ட் Me2 ப்ளஸ்ன்ற ஒரு இமீன் கிடைக்கும். ஸோ இது இண்டோல் கூட தேர்டு பொசிஷனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆகிட்டு அந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும். இண்டோலில் தேர்டு பொசிஷனில் எலக்ட்ரோஃபிலிக்ஸ் அட்டாக் பண்ணி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து அமினோ அல்கைலேஷன் நடக்குங்க. ஸோ அமினோ அல்கைலேஷன் எங்கே பாசிபிள்னா இது இருக்குது. இது அமினோ அல்கைலேஷன்.
ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அது இண்டோரில் தேர்ட் பொசிஷனில் எலக்ட்ரோலிக் சப்ஸ்டியூஷனாக இருக்கும். மன்னிச்சு ரியாக்ஷன்னா அமினோ அல்கைலேஷன். ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம சி ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கப்ளிங் பிட்வீன் பேஸ் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் த்ரூ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏல இருக்கிற பேஸ் யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ் யூனிட்லாம் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டால் கப்பில் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஹைட்ரஜன் பாண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் ஆஃப் த கிவன் ரியாக்ஷன் இஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க. KCN gives one of the condensation product இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ கண்டிசார ரியாக்ஷன், ஆப்ஷன் பி பென்சாயின் காண்டன்சேஷன், ஆப்ஷன் சி பென்சிலிக் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஆப்ஷன் டி உட்ஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 ஆல்டிஹைடு வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இது ஒன் ஆஃப் த அரோமேட்டிக் ஆல்டிஹைட். இது ஃபியூரான் ரிங்கு. இந்த ஃபியூரான் ரிங்கில் ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆல்டிஹைட், இது அனதர் ஒன் ஆல்டிஹைட். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பார்த்தோம்னா பென்சாயின் கான்சன்ட்ரேஷன் தான் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ கண்டிசார ரியாக்ஷன் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். கண்டிசார ரியாக்ஷன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆப்சண்டாக இருக்கிற ஆல்டிஹைடு செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் போகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். பேஸோட பிரசன்ஸில் செல்ஃப் ஆக்சிடேஷன் ஆகிட்டு இது ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் செல்ஃப் ரிடக்ஷன் ஆகிட்டு செல்ஃப் ஆக்சிடேஷன் ஆகிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்டும் செல்ஃப் ரிடக்ஷன் ஆகிட்டு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுற இந்த ரியாக்ஷனை வந்து கண்டிசார ரியாக்ஷனு. ஸோ இது கண்டிசார ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வரணும். ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிட், அனதர் ஒன் இஸ் ஆல்கஹால் வரணும். ஸோ இங்கே அப்படி இல்லை. நெக்ஸ்ட்டு பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்குறோம். பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா 1,2 டை கீட்டோன் இருக்கணும். டபுள் பாண்டுவோம் 1,2 டை கீட்டோன். இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். பேஸோட பிரசன்ஸில் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அது கார்பாக்சிலிக் ஆசிட்டு டபுள் பாண்டு OH. இங்கே OH இருக்குது. ஸோ ஆல்ஃபாவில் ஹைட்ராக்சி, இந்த ஆர் குரூப் மைக்ரேட் ஆகுது. அது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டு நமக்கு இந்த ப்ராடக்ட் வரும். இதான் வந்து பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு உட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம்னா இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின் ரியாக்ஷனு. அல்கைல் ஹாலைடு சோடியம் பெர்சன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஆர் கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் 2NaX ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ரியாக்ஷன் தான் வந்து உட்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா உட்ஸ் ரியாக்ஷன் பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிசார ரியாக்ஷன் இல்லை. ஸோ இது வந்து பென்சாயின் காண்டன்சேஷன். பென்சாயின் காண்டன்சேஷனில் ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆகும். டபுள் பாண்டுக்கும் ஹச் இருக்குது. இந்த CN மைனஸு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் ப்ராடக்ட் எழுதலாம். O மைனஸ் CN H இருக்குது. ஸோ இங்கே புரோட்டனேஷன் நடக்குதுங்க. புரோட்டனேஷன் நடந்தால் OH CN H இருக்குது. ஸோ உங்கள் சைனைடு குரூப் இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபாவில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அசிட்டிக் நேச்சரில் இருக்கும். ஸோ இந்த OH மைனஸ்ன்ற பேஸ் வந்து புரோட்டானை அப்சார்ப் பண்ணிட்டு இந்த பாண்டு இங்கே போகுது.
O minus OH double bond C double bond N இருக்கும். ஸோ இங்கே இந்த பாண்ட் ஷிஃப்டிங் பார்க்கும்போது ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கிறது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மைனஸ் சார்ஜ் நைட்ரஜன் இருக்கும். ஸோ நைட்ரஜன் அகைன் another one molecule அரோமேட்டிக் ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் ஆகும். அவங்க பாண்ட் ஷிஃப்டிங்கில் நைட்ரஜன் மேலே இருக்கிற மைனஸு கார்பன் நைட்ரஜன் டிபிள் பாண்ட் ஆகும். இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே மைனஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் பார்த்தோம்னா O மைனஸு கார்பன், இந்த கார்பனில் ஒரு CN குரூப் இருக்குது. அதர் ஒன் இஸ் OH குரூப் இருக்குது. அடுத்து இது வந்து இந்த ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அகைன் வந்து உங்கள் புரோட்டனேஷன் நடக்குது. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டு புரோட்டனேஷன் நடக்கும். இந்த புரோட்டனேஷன் ஆகுது, ஆல்கஹாலாக மாறிடுது. இந்த மைனஸ் சார்ஜ், ஸோ மைனஸ் சார்ஜிங் ஷிஃப்டிங் ஆகிட்டு Cl மைனஸு எலிமினேஷன் குரூப்பாக இருக்கும். ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். OH குரூப் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பென்சாயின் கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன்.